ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேபர் மேக்ஸ். 8th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சி நம்ம சூப்பராக முடிச்சிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு நம்ம 9th ஸ்டாண்டர்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் என்னது? நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் லெசனோட இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 9 மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் நமக்கு நம்பர் சிஸ்டம்ஸ் வரும். நம்பர் சிஸ்டம்ஸோட இன்ட்ரடக்ஷன். இப்போ நார்மலாக நம்பர் சிஸ்டம் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு விஷயம் நல்லா தெரியும். ஒன்று வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர்னால் என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். நேச்சுரல் நம்பரோட சிம்பிள் வந்து கேபிட்டல் N and it starts from 1, 1, 2, 3 and it goes on. நெக்ஸ்ட் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் என்ன சிம்பிள்ல டினோட் பண்ணுவோம்னா கேபிட்டல் W. ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0, 0, 1, 2, 3 எல்லா பாசிட்டிவ் நம்பரும் நம்ம எடுத்துப்போம். ஸோ நேச்சுரல் நம்பர்னா 0 வராது, ஹோல் நம்பர்னா 0 வரும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேயே சூப்பராக தெரியும். இப்போ நெக்ஸ்ட் இது நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸை பற்றி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ரியல் நம்பர்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர், இன்னொன்று இரேஷனல் நம்பர். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் P/Q. ரேஷனல் நம்பர் வந்து P/Q ஃபார்மேட்ல எழுதலாம். இப்போ 47/97 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதே மாதிரி 0/5யுமே ரேஷனல் நம்பர் தான். சரிங்களா? பை 0 வந்தால் தான் நாட் டிஃபைன், பட் 0/5 வரலாம். அடுத்தது P and Q வந்து எப்படி இருக்கணும்? இன்டீஜர்ஸாக இருக்கணும் அண்ட் கோப்ரைம்ஸாகவும் இருக்கணும். கோப்ரைம்ஸ்னா காமன் ஃபேக்டர் 1 அண்ட் Q வந்து கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. இரேஷனல் நம்பரை நம்மளால P/Q ஃபார்மேட்ல எழுத முடியாது. அண்ட் P and Q வந்து இன்டீஜர்ஸ், Q வந்து 0வாக இருக்கக்கூடாது. அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே ரூட்டில் வரும். √2, √3, √11, √7. அப்போ வந்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ √4 இருக்கு. √4ஓட வேல்யூ நமக்கு தெரியும், +or-2. இதுக்கு டிவைடட் பைல வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இரேஷனல் நம்பர் கிடையாது. எப்போ நமக்கு P/Q ஃபார்மேட் வந்துருதோ அப்போ அது ரேஷனல் நம்பர் ஆகிடும், இரேஷனல் நம்பராக இருக்காது. நெக்ஸ்ட் ரியல் நம்பர்ஸ் அண்ட் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இதில் ரெண்டு கேஸ் இருக்கு. கேஸ் 1ல நமக்கு ரிமைண்டர் 0வாக மாறிடும், அதாவது டெர்மினேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 இருக்கு, 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5 3s are 15, ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்தால் டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நமக்கு வந்து இந்த டிவிஷனை சால்வ் பண்ணிட்டோம், கோஷன்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க, the remainder never becomes 0, நான் டெர்மினேட்டிங் அண்ட் அது ரிகரிங்காகவும் இருக்கலாம், நான் ரிகரிங்காகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 10/3 எடுத்துக்கலாம். சரிங்களா? 3 3s are 9, ரிமைண்டர் 1, 0 ஆகலை. இப்போ பாயிண்ட் வச்சு 0 எடுப்போம். மறுபடியும் 10, 3 3s are again 9, மறுபடியும் ரிமைண்டர் 1. ஸோ இப்போ பாருங்க, அகைன் நான் 3 பாயிண்ட் இருக்கு, 0 தான் எடுக்கணும். 3 3s are 9. இது அப்படியே ரிகரிங் ஆகிட்டே இருக்கா? இட் கோஸ் ஆன் இல்லையா? இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ரிமைண்டர் வந்து நமக்கு 0 ஆகவே இல்லை. ஸோ இது நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ரிகரிங்னா கோஷன்ட்ல இருக்கிற வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் இப்போ 4.123னா மறுபடியும் 1 2 3, மறுபடியும் 1 2 3ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரியல் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரியல் நம்பர்ஸில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சேம் இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம எப்போவுமே மேக்ஸில் செய்வோம். இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2√5 + 4√6 இருக்குன்னா இது ரெண்டும் அன்லைக் டேர்ம்ஸ். அன்லைக் டேர்ம்ஸாக இருக்கும்போது இதை நம்மளால் ஆட் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் பண்ணவும் முடியாது. பட் சேம் திங் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் பாசிபிள். 2√5 × 4√6 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 2 and 4 மல்டிபிள் பண்ணலாம், 2 × 4. அதே மாதிரி √5ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். சரிங்களா? பட் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் லைக் டேர்ம்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 இருக்குன்னு வைங்களேன், இதை ரெண்டுத்தையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். 2 + 4 வந்து 6√5ன்னு என்னால் எழுத முடியும். ஆனால் ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூ ஒரே மாதிரி இல்லைன்னா என்னால் எழுத முடியாது. இப்போ மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம், சேம் திங் ஃபார் டிவிஷன். இப்போ 8√3 / 2√3 இருக்குன்னு வைங்களேன், 2 4s are 8 and √3யும் கேன்சல் ஆகிட்டு 4 பேலன்ஸ் கிடைக்கும். எனக்கு இப்போ வந்து 8√3 இருக்கு, டிவைடட் பை 9√15 இருக்குன்னு வைங்க. இந்த 15 நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா √5 × √3ன்னு பிரித்து எழுதிக்கலாம். 15 இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு
√3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டிவிஷனில் நமக்கு லைக் டேர்ம்ஸாக தான் இருக்கணும்னு இல்லை, நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரியல் நம்பர்ஸை வச்சு தான் கம்ப்ளீட்டாக நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஒரு டாபிக் வரும். ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக், சரிங்களா? ஸோ இந்த டாபிக்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு நிறைய ஐடென்டிட்டிஸ்லாம் அடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன ஐடென்டிட்டிஸ்ன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம ஐடென்டிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ரூட் ஆஃப் ஏபி இருந்ததுன்னா √a இன்டூ √b நம்மளால பிரித்து எழுத முடியும். அதே மாதிரி தனித்தனியாக இருந்தால் நம்ம ஒன்றா சேர்த்து எழுதிக்க முடியும். சேம் திங், ரூட் ஆஃப் a பை b இருந்ததுன்னா √a பை √b நம்மளால மாற்றி எழுதிக்க முடியும். அடுத்தது நம்ம ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா, √a ப்ளஸ் √b இன்டூ √a மைனஸ் √b. √a plus b, √a minus b, formula என்ன? a plus b into a minus b, a square minus b square. Square root to square root cancel, square root to square root cancel ஆயிடுச்சுன்னா ஆன்சர் நமக்கு a minus b கிடைக்கும். இதில் நெக்ஸ்ட் ஒரு டேர்ம் ரூட் இல்லாமல் வந்தால் எப்படின்னு பார்க்கலாம். a plus √b, a minus √b. சேம் a plus b, a minus b. அப்போ a square minus b ஸ்கொயர். இங்கே மட்டும் இப்போ √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு a ஸ்கொயர் மைனஸ் பின்ட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கிளியரா? ஈஸியாக இருக்கு இல்லையா சம்? இது எல்லாமே நம்ம சம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வேறு வேறு வேரியபிள்ஸ் இருந்தால் √a ப்ளஸ் √b இன்ட்டு √c ப்ளஸ் √dன்னு இருந்ததுன்னா இன்சைட் மல்டிபிள் பண்ணணும், சரிங்களா? √a இன்ட்டு √c அப்போ ரூட் ஆஃப் ஏசி ப்ளஸ் √a இன்ட்டு √d அப்போ ரூட் ஆஃப் AD plus √b into √c, root of b into c plus √b into √d, so root of b into d. Next topic வந்து √a plus √b. Same thing, நீங்கள் minus को பண்ணலாம், whole square. √a whole square plus 2 into a into b plus b square. Square to cancel ஆனா a plus 2 times of root of ab நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி plus square root to square root cancel ஆனா b கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஆட் பண்ணுவோம், சரிங்களா? அடுத்து முக்கியமான டாபிக் ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து நமக்கு ஒரே ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ 1/√2 இருக்குன்னா ஈஸியாக √2 by √2ன்னு நம்ம மல்டிபிள் பண்ணால் போதும். √2ஆல் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணிட்டாலே போதும். 1 into √2 divided by √2 into √2. ஏன் இதை செய்கிறோம்னா டினாமினேட்டரில் நமக்கு ரூட் வேல்யூ வரக்கூடாது, அதை நம்ம ரிமூவ் பண்ணும். இது இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னா 1/2 + √5ன்னு இருந்தால், இங்கே வெறும் ரூட் இருந்தது, ஓகே. இங்கே 2 + √5 இருந்தால் என்ன பண்ணும், 2 - √5ஆல் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஏன் இப்படி செய்கிறோம், சால்வ் பண்ணி பார்க்கலாமா? 1 into 2 - √5, 2 - √5 டிவைடட் பைல இந்த டேர்ம் இப்போ தான் பார்த்தோம். a plus b இன்னொன்று a minus b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்போ √5 ஹோல் ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டரில் 2 - √5 அப்படியே இருக்கும். டிவைடட் பை 2 ஸ்கொயர் 4 - 5. ஸோ இதை சால்வ் பண்ணால் 2√5 டிவைடட் பை -1. ஸோ நமக்கு வந்து டினாமினேட்டரில் ரூட் வேல்யூ கிடையாது, ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ரேஷனலைசிங் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதை கான்ஜுகேட் மல்டிபிள் அப்படின்னு நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்ட் போகும்போது படிப்பீங்க. இப்போ வந்து நம்ம ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்? அடுத்த முக்கியமான டாபிக் லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ். நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா a இஸ் அ நம்பர், பேஸாக எடுத்துப்போம், அண்ட் n வந்து எக்ஸ்போனன்ஸாக எடுத்துட்டு நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், கரெக்டா? இப்போ a பவர் m into a power n is equal to a power m plus n படிச்சிருப்போம். அதே மாதிரி a power m divided by a power n is equal to a power m minus n படிச்சிருப்போம், கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன படிச்சிருப்போம், a power m whole power n is equal to இதை ரெண்டுத்தையும் இப்போ என்ன பண்ணிடலாம், மல்டிபிள் பண்ணிடலாம், a power m into n அப்படின்னு படிச்சிருப்போம். சேம் இன்னும் ஒரே ஒரு ஐடென்டிட்டி, a power m again b power m. பவர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் நான் என்ன பண்ணலாம், பேஸை இன்டூ பண்ணிட்டு பவரை வெளியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஏ வந்து ஒரு ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா p/q வந்து ரேஷனல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா ஏ வந்து ரியல் நம்பராக இருக்கணும், p&q வந்து ரேஷனல் நம்பராக இருக்கணும். ஸோ சேம் ஃபார்முலாஸ் தான், சேம் திங் தான் இங்கேயும் சேர்ப்போம்.
a பவர் p இன்டூ a பவர் q இஸ் ஈக்குவல் இப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்குது. பவர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அங்கே mn பண்ணோம் இல்லையா, சேம். இதே மாதிரி a பவர் p டிவைடட் பை a பவர் q வந்ததுன்னா a பவர் p மைனஸ் qன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், a பவர் p வெளியே q இருந்தால் a பவர் pqன்னு எழுதிக்கலாம். அடுத்து a பவர் p அண்ட் b பவர் p இஸ் ஈக்குவல் டு ab சேர்த்து எழுதிட்டு பவரில் pன்னு எழுதிக்கலாம். கிளியரா? இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே இன்னொரு ஐடென்டிட்டி இருக்கு, என்னன்னா a பவர்ல m பை n இருந்தா இதை எப்படி எழுதுறது, 1 பை n. இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்னா m இன்டூ 1 பை n. இப்போ இந்த 1 பைன்னு வர்றதை நான் ரூட் ஃபார்ம்ல எடுத்துக்கணும், வெளியே n எழுதிக்கணும். a அண்ட் பவர் m வந்து ஹோல் பவர் mன்னு எழுதலாம். இதே மாதிரி n ரூட் ஆஃப் a பவர் mன்னு எழுதலாம். ஸோ ஃபுல் லெசனோட இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள். எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிபிஎஸ்சி மேக்ஸை ஈஸியாக தமிழில் சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.